ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. 2வது நாள் முடிய போகுது. இப்போ கூட கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்போம். நாளைக்கு சாயங்காலம் இதே டைம்ல தான் ஐயய்யா 3 நாள் லீவ் எப்படி போச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி பயங்கர மன உளைச்சலுக்கு உடல் உபாதைகளாக உள்ளாகும். ஏன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் 3 நாள் போனதும் தெரியாது. நம்ம என்ன பண்ணணும்னு திரும்பி பார்த்தா ஒன்றுமே பண்ணிட மாட்டோம். 92.7 பிக் ஆஃப் ப்ளஸ் சட்ட சாயங்காலத்தில் சனிக்கிழமை நீங்கள் பெற்றாயிருக்குது. டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். அமலங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எப்போவுமே ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் வந்தால் நம்மளுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த லீவ்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபாரின்காரங்க கிடையாது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அக்டோபர் 2ஆம் தேதி இந்த கிழமையில் வருது. 3 நாள் அப்படியே வந்து 3 நாள் லீவுன்னு சொல்லிட்டு வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் கேலண்டர் பார்த்தாலே பசங்க படத்தில் ஒரு குழந்தைங்க மாதிரி மார்க் பண்ணிடலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் போன வாரம் வரைக்கும் கூட எதுவும் பிளான் பண்ணாமல் 3 நாளில் திடீர்னு எதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பண்ண மாட்டோம்ல. இதே ஃபாரின்காரங்களாம் தான் அடுத்த 2096 எங்கே வெளில போகணும் அப்படின்றதெல்லாம் இப்போ வெக்கேஷனாக பிளான் பண்ணி அதுக்கு சிறு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு எல்லா லீவுமே ஹாலிடே. வாட் அ ஃபென்டாஸ்டிக் டைம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒண்டி செம்ம கடுப்பா இப்படி வெறுப்பா போகும். என்ன சொல்ல வரேன்றீங்களா? இல்லை அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு 3 நாள் 4 நாள் வந்துன்னா இப்போவே பிளான் பண்ணி சுலபத்தவணையிலேயாவது ஒரு ஏரோப்ளேன் டிக்கெட்டை வாங்கி ஏதாவது ஊருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு லீவ் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். நானும் 5 மணி நேரம் இப்போ தான் நீட்டி முழக்கி இதை யோசிச்சோம். அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு இதே மாதிரி 10 பைசா பிரயோஜனம் நிறைய விஷயத்தை சிப்படா அப்படின்ற மாதிரி சம்மந்தமே நம்ம சம்மஜாலியாக பேச போகிறோம். ஃபார் ஆல் தட் மோர் இண்டல் எங்கிறதாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவாளாலும் சமத்து பண்ண சுச்சு பிஜிக்கு அப்படி நம்ம சம்மஜாலியாக கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி 92.7 பிக் ஆஃப் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டு போதுன்னு சொல்லிட்டு லூஸ் மோகன் வாய்ஸை மிமிக்ரி பண்ணுற மாதிரி பேசினா தான் கரெக்டாக இருக்குல்ல. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் சொல்லல. அதான் சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா சங்கல், கடந்த கப்பல் ஆஃப் டேஸ் ஆஃப் த பாஸ்ட் 2 டேஸில் ஒரு மிகப்பெரும் ஆயில் நிறுவனம், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், அதுக்கப்புறம் வந்து HP இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரும் ஆயில் கார்பரேஷனில் உயர் அதிகாரியாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவர். அப்படி எப்படி தெரிஞ்சவர்னா என் கூட காலேஜில் படிச்சார். அவர்லாம் எப்படி உருப்பிட்டாரு அப்படின்றீங்களா? தெரியல. எப்படி உருப்பிட்டு ஒரு கோட்டஸ் கார் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவரோட இன்ட்ராக்ஷன்ஸில் ஈடுபட்ட போது நிறைய திடுக்கிடும் நம்மளுக்கு தெரியாத ஐ ஓப்பனர்ஸ்லாம் சொல்லி முஞ்சா போய் ரேடியோ சொல்லுங்களேன் அப்படின்னா, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னா உங்க கூட சேர்ந்து நானும் வந்துட வேண்டியதான், வேலையை விட்டு துரத்துருவாங்க. அதனால் என் பேரை சொல்லாமல் எந்த கம்பெனின்னு கூட க்ளூ கொடுக்காம 3 சொல்லிட்டு அப்போ மக்கள்லாம் குழம்பிடுவாங்களே, எங்கள் ஆஃபீஸர் கேட்டாலும் எவனோ சொல்லியிருக்கான் பாடு நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சீக்ரெட்ஸ் எல்லாம் சொன்னார். அது ரொம்ப சாதாரண விஷயம் தான். மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தான், நம்மளுக்குலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அந்த விஷயத்தில் மெயின் சீக்ரெட்ஸ்லாம் இப்போ நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா அங்கிள், பெட்ரோல் பங்க்கில் நம்மளை ஏமாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி சத்தியமாக கிடையாது. அதான் முன்னாடி திரும்பி இதில் என்ன சீக்ரெட் இருந்தீங்களா? கரெக்ட் தான். இந்த பட்டம் நம்பிக்கலாம் தெரியாமல் அப்படி ஃப்ளோவில் சொல்லிட்டேன். பெட்ரோல் பங்க்கில் நம்ம நினைக்கிற மாதிரி விஷயத்தில் நம்மளை ஏமாற்றவே மாட்டாங்க, ஏமாற்றவே முடியாது. அதாவது இந்த பம்ப் வச்சு கையில் பச்சக்குன்னு சொல்லிட்டு அமுக்கி வந்து எடுத்தால் கண்டிப்பாக வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா வந்து பெட்ரோல் உழாதுன்னு அர்த்தம். அவங்க வந்து எடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து வதந்தியாம். அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி அமுக்கிட்டோம் அப்படின்னாலே வெளில வர பெட்ரோல் உள்ளுக்குள்ளே போவாதான். ஸோ அதனால அந்த விதத்தில் பெட்ரோல் பங்க்கில் எந்த பங்க்லையும் நம்மளை ஏமாற்றவே முடியாது. எதுக்கு ஏமாற்ற முடியாது சொல்கிறேன்? அடை தானே பண்ணுறீங்களா? இல்லை பட்டன் மாதிரி உட்காந்துருச்சு, அதனால தான் வந்துருச்சு. அடை நானே சொல்லிடுறேன். ஓகேவா? ஏமாற்ற முடியாது. அது ஒரு மித். காலகாலமாக யாராவது விவரம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. இது தெரியாத உங்களுக்கு? அப்படியே நீங்கள் அந்த டியூப் உள்ளே கூட்டோன்னு சக்கன்னு பண்ணுறாங்களா? அப்படி பண்ண விடுவாங்க. ஒரு வாட்டி அமுக்குங்க, எதுக்கு இத்தனை வாட்டி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா. நம்ம நார்மலாக பெட்ரோல் பங்க்கில் நம்ம சொந்தக்காரே வேலை செஞ்சாலும் அங்கே போனால் அவர் திருட மாதிரி தான் பார்ப்போம். அது ஏன்னு தெரியாது. ஸோ அதனால் அடுத்த வாட்டி யாராவது அப்படி 4 வண்டி அமுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 4 ஆர்ம்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அதனால் அவங்க உங்களை ஏமாத்தல. ஓகே, இதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்னா 9 மணிக்கு நான் என்னத்தை பற்றி பேசுவேன். ஐயோ எதுவுமே இருக்காதுல்ல. ஓகே, நீங்கள் கேட்டுக்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் பவுடர். ஸோ பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற ஒரு ஆள் கையை வச்சு கொச்சக்குன்னு 4 வாட்டி அந்த டியூபை அமுக்குறார் அப்படின்னா அவர் பெட்ரோலில் கமிஷன் அடிக்க போகிறார் அப்படின்றது பொய். அந்த மாதிரி ஏமாற்றவே முடியாதா நம்மளை? ஆனால் நம்மளை வேறு எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு பார்த்தாக்க காலகாலமாக நம்மளுக்கு தெரிஞ்சு தான். இப்போலாம் பங்க்லலாம் ரொம்ப நேர்மையாக நம்ம கிட்ட 0 பார்த்துக்கோங்க சார் அப்படின்றாங்கல்ல. அந்த 0 பார்க்காம நம்ம விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் நம்மளை ஏமாற்ற முடியும். இதுதான் எனக்கு தெரியுமே. இதில் என்ன சீக்ரெட்? ஆஃபீஸர் என்ன சொன்னாருன்றீங்களா? சொல்கிறேன் இருங்க. நான் தான் பாலாஜி. நானும் ஒரு ஆஃபீஸர் மாதிரி பிகே ஃப்ரம் வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த ஷோவோட பேர் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். என்ன தெரியுமாச்சு? ஒரு ஆஃபீஸர் வந்து பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர், இந்த இந்தியன் பேங்க் ஆயில், அதுக்கப்புறம் பாரத் பெட்ரோல் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறவர். அவர் கூட நல்லா பேசும்போது நிறைய சொன்னார், இதெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லுங்கள், இப்படி தான் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளும் மக்கள் தானே, அப்படினால நம்ம சேர்த்து சொல்லிக்கலாம். ஓகேவா? என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம், கை இப்படி அமுக்கி பண்ணால் அது மாதிரி பெட்ரோல் ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஒன்ஸ் வெளில வந்த பெட்ரோல் உள்ளே போவாது. 2வது விஷயம் என்னன்னா, 0 பாருங்க அப்படின்னு ஏதாவது பங்க்கில் உங்களை சொல்லனா கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா 0 பார்க்காத போது கபால்னு ஒரு அமுக்கினா அது வந்து 76ல் போய் நிற்குமா. அதனால வந்து 0 பார்க்கறதுல நம்மளை ஏமாற்ற முடியும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால இதுக்கு அடவும் தேவையில்லை, சாவும் தேவையில்லை. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா பங்க்லையுமே இது பாசிபிள் இருக்கா. ஆனால் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னது வந்து ரிமோட் மூலியமாக நம்மளை ஏமாத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் 1500 காருக்கு பெட்ரோல் போட போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கிள், பாஷ் அங்கிள், நீங்கள் தான்
1500 rupees போடுறீங்க அப்படின்னா ஒரு 600 வரைக்கும் பார்த்துனே இருப்போம். என்னடா கழுத்து வலிக்குதே அப்படின்னு லைட்டாக இந்த பக்கம் திரும்ப டக்குன்னு திரும்பி பார்த்தாக்கா 1177 வந்து நிற்கும். மீதி இருக்கிற அந்த நம்பருக்கு எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு நமக்கு தெரியாது. சந்தேகப்படுறதா ஆனால் கண்ணு முன்னாடி தான் நம்ம தான் ஜீரோவை பார்த்தோம் அப்படிலாம் மாதிரி நினச்சிப்போம். அதுக்கு என்ன காரணம்னா எல்லா மிஷின்லையும் ரிமோட்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று செட் பண்ண பாசிபிலிட்டி இருக்கான். எல்லாருமே பண்ணுறாங்கன்னு கிடையாது, ஆனால் பாசிபிலிட்டி இருக்குது. என்ன ரிமோட் அப்படின்னா வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயினே இருக்கும். டக்குன்னு கவனிக்காத நேரம் பார்த்தா ஒரு 500 வந்து கபால்னு எகிரிடுமா, எகிரினது நம்மளும் நோட் பண்ணியிருக்க மாட்டோம். கரெக்டாக தான் சார் போயிட்டு நீங்கள் தானே பார்த்தீங்க அப்படின்றவாங்க. நம்மளும் நம்ம கண்ணி நம்ப முடியாமல் தமிழ் படத்தில் தூக்கத்தில் இந்த ஹீரோயின் மாதிரி ஆயிடுவோமா நம்ம. ஸோ ரிமோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நானும் நீங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்தது ஏதாவது பங்க் மேலே அப்படின்னா எல்லா பங்க்லையுமே ஒரு நம்பர் போட்டிருப்பாங்கல்ல, இந்த பங்கின் நடவடிக்கை மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை அங்கே கொடுத்துருக்கிற இமெயிலுக்கோ சொல்லலாமா. மற்றபடி ஏன்னா அவங்க தான் டெக்னிக்கலாக ஒரு டீம் எடுத்துன்னு வந்து ரிமோட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை கட்டி பார்ப்பாங்க. ரிமோட்னா இந்த ஏசி ரிமோட் டிவி ரிமோட் மாதிரி கிடையாது. நிஜமாலே அதுக்குள்ளே ஏதோ ரிமோட் சிஸ்டம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஜபால்னு ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்களாம். இது வந்து யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி அந்த ஆஃபீஸர் தான் சொல்கிறார். அவர் நிஜமாலே ஆஃபீஸர், அதனால் அவர் தெரிஞ்சு நிறைய பங்க் இதுக்கு சீல்லாம் வச்சிருக்காங்க. அதனால தான் என்கிட்ட சொன்னார். ஓகே, இதே மாதிரி நிறைய திடுக்கிடும் அப்பலாம் இருக்காது, சாதாரண விஷயம்லாம் நிறைய இருக்குது. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த பெட்ரோல் பங்க் உள்ள நடக்கிற உள்குத்து மேட்டர்ஸ். ஊர் உலகமே வந்து குற்றம் கடிதல் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு காக்கா முட்டைக்கு அப்புறம் ஒரு படத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுதே அப்படின்ற மாதிரிலாம் போய் பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா பார்த்தா அப்படி ரைமிங் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அட ஆத்தா அப்படி தான் சொல்லுவேன். என்னாச்சுன்னா படம் நிஜமாலே நல்லா இருந்தது. பயங்கர ஹார்ட் வார்மிங் ஆஃப் த லாட் ஆஃப் ஃபீல் குட் மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. இப்போலாம் ஒரு படம் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே எங்கேயுமே பார்க்க முடியல. எங்கடா எச்சன் அப்படின்னா வந்து பார்த்து காணும். எங்கள் அம்மாவே வந்து இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு நினச்சாங்க. நிஜமாலே சொல்லு அப்படிங்களா? இல்லை அங்கிள், ஃபஸ்ட் வாட்டி அவங்க உடம்பு சரியில்லைன்றனால ஒழுங்காக பார்க்கல. ரெண்டாவது வாட்டி பார்க்கலான்னு நினச்சி பார்த்தபோது தேட்டர்லேயே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே அடுத்த வாரம் நிறைய படம் வந்துருச்சு. குற்றம் கடிதல் இதுக்கு நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்க, நல்லா இருந்து. இந்த தமிழ் படத்தெல்லாம் பற்றி பேச மாட்டேங்களா? நிஜமாலே ரொம்ப அப்படியே ஹார்ட் வார்மிங் ஹார்ட் ஃப்ரெஞ்சிங்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 3-4 இடம்லாம் வந்து உங்களை குளிக்கணும், அப்படியே குளிக்கி அப்படி பண்ணுவீங்க. 92.7 பிக் ஃபுல் நான் தான் பாலாஜி. இது டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் போன்வடி சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். சாயங்காலத்தில் என்ன திரும்ப பேசினோம், பெட்ரோல் பங்க்லலாம் நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்போவுமே நம்மளுக்கு இருந்துனே இருக்கும். ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீஸர் அந்த ஒரு பையன் வந்து அங்கே வேலை செஞ்சாலும் நம்ம பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறனாலே நம்ம ஏதோ திருட மாதிரி பேசுவோம், பார்ப்போம். அதை தான் வந்து ஏற்கனவே கொஞ்ச நாள் முன்னாடி பேசியிருந்தேன். நம்ம மதிக்கவே மதிக்காத ஆளுங்களில் டாப் மோஸ்ட் லிஸ்ட்டில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்வாங்க. எல்லாருமே ஏமாத்துறாங்களா அப்படின்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துனே இருக்கும்ல, அதில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் இந்த மாதிரி ஆயில் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பெரிய ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது அவரோட வேலையே இதுதான், ஏமாத்துறதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை பங்க்குக்கு சீல் வைக்கிறது தான். ஸோ அவர் வந்து இதெல்லாம் போய் சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாதுன்னா சில சொன்னார். அதுதான் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அமுக்கி போட்டால் பெட்ரோல் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் அந்த பைப்லேருந்து வெளில வந்த பெட்ரோல் உள்ளே போகாதுன்றதுனால அந்த மாதிரி யாரையும் ஏமாற்றவே முடியாது. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ஜீரோ பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் ஏமாற்ற சான்ஸ் இருக்குது. என்னதான் நம்ம ஜீரோ பார்த்து ஒரு 600 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா திடீர்னு பார்த்தா 924 வந்து நிற்குமா. எப்படின்னு பார்த்தாக்க வந்து அந்த மிஷின் உள்ளே ரிமோட் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். அது ஒரு 300-400 பாயிண்ட் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஏமாற்றுவாங்க. மூணாவது என்ன அப்படின்னா வந்து பெட்ரோலோட ஏதோ கிருஷ்ணாயில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஐயோ ஒரே கலப்பட பெட்ரோல், இந்த கலப்பட பெட்ரோல்னால என் வண்டி மைலேஜே போச்சுன்னு ஏதாவது ஒரு அங்கிள் இதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த பட்டன் நமக்கு. ஏன்னா அது காலகாலமாக நம்மளை ஏமாத்துறதுக்கு ஏதோ ஒரு அங்கிள் நங்கநல்லூரில் ஆரம்பிச்சு விட்டு ஊரே அதை பிலீவ் பண்ணிடுச்சு. நான் கூட நம்பியிருந்த அங்கிள் இந்த பங்கில் போட்டால் மிக்சிங் அப்படின்லாம் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது பஞ்சு பண்ண மண்டி ஆட்ட அந்த பங்கில் போட மாட்டோம். ஏன்னா கெரசின் தான் இப்போ வந்து பயங்கர காஸ்ட்லியா, அதை வாங்கி அவங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பெட்ரோல் கொடுத்துருவாங்க. கிருஷ்ணா ஆயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பா தம்பி. இப்போ கிருஷ்ணா எல்லாம் நாங்கள் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் சப்ளைலாம். ஸோ அதை வாங்கி எவனுமே மிக்ஸ் பண்ண மாட்டான். ஸோ பெட்ரோலில் கலப்படம் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படியும் தண்ணியை கலப்படம் பண்ணலாம்னா உன் வண்டி பைங் அப்படின்னு மக்கராயிடும். தண்ணி கலப்படம் பண்ணாலும் ஒரே நாளில் வந்து ஒரு 100 புகார் வந்து அந்த பங்கே சீல் வச்சிடும். அதனால் கலப்பட பெட்ரோலுக்கு 99.99% சான்ஸ் இல்லை. இதை தாண்டி அந்த ஓனர் ராமர் பிள்ளை மாதிரி இருந்தாருன்னா ஏதாவது மூலிகை கலந்து பெட்ரோல் ஆரம்பிக்கலாம். ஆனால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டார். ஸோ இதுக்கப்புறம் கலப்பட பெட்ரோல்னு ஏதாவது ஒரு பங்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா ரூல் அவுட் த மைண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் நாட் அவைலபிள் திஸ் அண்ட் ஆல். டீசலை மிக்ஸ் பண்ணலாமே அப்படின்றீங்களா? என்ன பண்ணுவோம், எதுவும் லாபம்லாம் கிடையாது, அதெல்லாம் பண்ண முடியாதான் சொல்லிட்டாரு ஆஃபீஸரே. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 விஷயம் சொல்லியிருக்காரு. அது இப்போயே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ரேடியோ டெக்னிக் உங்களுக்கு தெரியல, நேர்களே தொடர்ந்து கேளுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது சொல்ல முடியாது அவங்ககிட்ட. அதனால் நீங்கள் கேளுங்க. சில நேரத்தில் நம்மளுக்கு சம்பளம் வந்திருக்கும், இல்லை கையில் நிறையா காசு இருந்திருக்கும், இல்லைனா காசு செலவு பண்ணுற மாதிரி யாராவது கூட இருப்பாங்க. அதாவது என்ன தான் வந்து ஹை ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, அது ஒரு புருஷன் கெத்தா அப்படி இருந்தாலும் கூட ஒய்ஃப் வந்து சம்பளம் வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆண்டி கிட்ட நிறைய காசு இருக்குங்கிறனாலே அங்கிள் வந்து வா டேங்கை ஃபில் பண்ணிக்கலாம், அவர் காலுக்கு வந்து அல்ப மாதிரி டேங்கை ஃபில் பண்ணிப்பார். ஹேவ் யூ நோட்டீஸ் திஸ் ஆன்டி வித் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் பிஹேவியர்? எஸ் இல்லை, இந்த மாதிரி நம்ம டேங்கை ஃபில் பண்ணும்போதோ இல்லை 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்போது எல்லாமோ நம்மளுக்கு என்ன ஆகுனா திடீர்னு அந்த முள்ளி ஏறாது. அதாவது 2000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் பாரு முள்ளி ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி இந்த பட்டம் நமக்கும்
யாரா நீன்றீங்களா? நான் தான் பாலாஜி. 92.7 பிக் எஃப்எம்ல டேக் டிசி. என்ன ஷோ அப்படின்னா வந்து சொல்லிட்டேன்ல, பவர்ட் பை தான் சொல்ல. உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். சாயங்காலத்துலேருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரும் கம்பெனியில், இது மூணுத்துலையும் இல்லை, ஏதோ ஒன்றுத்தில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கிற ஒருத்தர் சொன்னார், எந்த கம்பெனினே சொல்லாமல் என் பேரை சொல்லாமல் நான் சொல்கிறதெல்லாம் போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த சீக்ரெட்ஸ் எல்லாம் ஜெய்சங்கர் மாதிரி கற்றுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுகிறோம். அந்த வகையில் தான் இந்த விஷயம் என்ன தெரியுமா, நிறைய வாட்டி நம்ம வண்டியில் பெட்ரோல் போடுவோம், 1000 ரூபா 2000 ரூபாய்க்கெல்லாம் போடும்போது என்னடா அது முள்ளே ஏற மாட்டேங்குது, வெறும் நம்பர் ஒண்டி போகுது, ஆனால் உள்ளுக்குள்ளே பெட்ரோலே போல, ஒரு 300 ரூபா பெட்ரோலாவது ஏமாத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சம கடுப்பாயிடும். அந்த ஆஃபீஸரோட இதுபடி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 20 இயர்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா சின்ன பையன் இப்போ தான் ஒரு 5 வருஷமாக வேலை செய்கிறார். 5 வருஷமாக ஒரு 100 பங்க்லாம் பார்த்து 200 பங்க்லாம் பார்த்து பல ஏரியாக்கெல்லாம் போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவர் 100% அடித்து சொல்கிறார், மீட்டர் வந்து ஓடுது அப்படின்னா பெட்ரோல் உங்கள் வண்டிக்குள்ளே தான் போகும், அதில் ஏமாற்றவே முடியாது. ஏன்னா ஒன்ஸ் மீட்டர் ஆன் ஆனாலே அதுலேருந்து பெட்ரோல் ஃப்ளோ ஆகிடும், வர வெளில பெட்ரோல் உள்ளே திருப்பி போகாது அப்படின்றது வந்து இட்ஸ் இம்பாசிபிள், அட்டர்லி நான்சென்ஸ். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு பங்க்கில் போயிட்டு உங்களுக்கு 200 ரூபா பெட்ரோல் அவங்க கமிஷன் வச்சிட்டாங்களோ, உள்ளுக்குள்ளேயே போலியோ அப்படின்ற மாதிரி டவுட் வந்ததுன்னா அது கிடையாது அங்கிள், நிம்மதியாக இனிமேல் பெட்ரோல் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜீரோ பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய இடத்துல ஏமாத்துறதுக்கு ஒரே பெரிய பாசிபிலிட்டி அதானே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோக்கார் வந்து போட்டுக்காருன்னு வச்சுக்கோங்க, 72 ரூபா, அது 100 ரூபாய்க்கு போடுப்பா அப்படின்னா வந்து ஆயிலும் சேர்த்து அப்படியே 100 ரூபாய்க்கு போடுறாங்க, 77 ரூபாயில் நிற்குது அப்படின்னா, கபால்னு அடுத்த வண்டிக்கு ப்ரீசெட் பண்ணாமே அவங்க போட்டாங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு போடும்போது 77 ரூபா பெட்ரோல் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அது ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய டூல், அது ஒண்டி தான் வந்து பாசிபிளாக எல்லா பங்க்லையும் பண்ண முடியுமா. ஆனால் வந்து அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஜீரோவை வாக்கலாம், இல்லை ப்ரீசெட் பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டால் அது பண்ணுவாங்களாம். ஆனால் என்ன இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்ற நம்ம செலிச்சுக்கிறோம்ல, நம்மளுக்கு ஏமாத்துற சைடு ஒண்டி தானே தெரியும். பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவங்களோட இன்னொரு சைடு இருக்குது, அதாவது அவங்களோட ரொம்ப பரிதாபமான சைடு. ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து 24 hours இப்போ சொல்ல ஆரம்பிச்சுன்னு அழுதுருவேன். அன்றைக்கி அவர் சொல்லும்போது ஆஃபீஸ் சொல்லும்போது அழுதுட்டேன். நான் தஞ்சாவூர்லேயே 2 நாள் தங்கி அழுது ஐயோ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் ஆகி தான் இப்போ வந்து சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன், நீங்களும் அழுது ரெடியாக இருங்க. ஓகே, இட்ஸ் a very tragic life of a petrol bunk employee. நீ கேட்டுங்கிறது டேக் டிசி வித் மீ பாலாஜி அண்ட் திஸ் அண்ட் ஆல் நாட் டேக் டிசி அண்ட் ஆல். நம்மளுக்கு போகிற 2 ரூபா தானே தெரியுது, அவங்களுக்கு வரதே 2000 ரூபா தான் ஒரு மாதம் ஃபுல்லாக. சொல்கிறேன், எப்போ நம்ம வண்டி எடுத்துன்னு பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போகலாம் அப்படின்னாலும் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு 150 டவுட் வரும். ஏதாவது யாருக்காவது வந்து ஒரு பங்க்கில் ரொம்ப வருஷமாக போடுறாங்க, அந்த பங்க்கில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னா வந்து ரொம்ப நம்பிக்கை முழு மனசோடு போயிட்டு அந்த பங்க்கில் போடுமே தவிர, வேறு எந்த பங்க்கில் போய் போட்டாலும் ஐயோ அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க, எந்த விதத்தில் ஏமாற்ற போகிறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, நம்ம சுற்றியே இருக்கிற மனுஷங்க யாரெல்லாம் நம்ம ரொம்ப மோசமாக பார்க்குறோம், யாரெல்லாம் மதிக்கவே மாட்டேன்றோம், நம்பவே மாட்டேன்றோம் அப்படின்னா அதில் டாப் மோஸ்ட்டாக இருந்தது பெட்ரோல் பங்க் ஆளுங்க தான். ஒரு பீஸா கடையில் வேலை செய்கிறவன் இல்லை இருந்த டெலிவரி பாய் அப்படின்னா வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்தாலும் ரோட்லேயே அசிங்கமாக திட்டுவோம், இன்னும் இவன் இப்படிலாம் இவனுங்களாம் இந்த இவனுங்களாம் பேன் பண்ணும் அப்படின்னுவோம். அதே ஆள் நம்ம வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் நம்ம அசிங்கமாக பிடிச்சி திட்டுவோம், அது ஏன்னு தெரியாது. இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்கிற மனுஷங்களில் நம்ம எல்லாருக்குமே வந்து சந்தேகம் படுற மாதிரி பார்க்குற ஒரு ஆளுங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவங்க தான். அதுவும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான். ஒரு இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியன்ற மாதிரி மிகப்பெரும் ஆயில் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸர் கிட்ட பேசும்போது எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று வந்து ஜீரோ பார்க்காம விட்டோம் அப்படின்னா வந்து அதில் ஏமாற்றலாம். ரெண்டாவது வந்து அந்த பங்க்லேயே வந்து மிஷினில் வெளிலேருந்து அந்த டெக்னிக்கலாக ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு ரிமோட் மாதிரி ஒன்று செட் பண்ணுறது. 1500 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்னா 700 ரூபா தாண்டினோன்னு கபால்னு ஒரு ஜம்ப் 1200 போய் நிற்கும், நம்ம பார்த்துட்டு கூட மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது சந்தேகம் வந்ததுன்னா ஆஃபீஸர் ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்களாங்க, இந்த பங்க்கில் இருக்கிற நடவடிக்கை, அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்ல முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆயிலில் ஏமாற்றலாம். அது ஒண்டி தான் ஏமாற்ற முடியும். அதாவது 50 ஆயில் போடு அப்படின்னா வந்து 40 ஆயில் தான் போட்டிருப்பாங்க, மீதி இருக்கிற 10 ml அதெல்லாம் ஏமாற்றி அது ஒண்டி தான் அவங்களால பண்ண முடியும். ஆனால் எப்படி ஏமாத்துறாங்கல்ல அப்படின்றீங்களா, எதனால ஏமாத்துறாங்க அப்படின்னு பாருங்க அங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நடுத்தர வயசு மனுஷன் ஒருத்தருக்கு 55 வயசு ஆகுது, பார்த்தாலே மரியாதை இருக்கும். ஆனால் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறனால நம்ம ஏமாத்துற மாதிரியே பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் 55 வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரில்ல, எவ்வளோ தெரியுமா அவங்க ஷிஃப்ட்டு, காலைல 6 மணிலேருந்து அடுத்த நாளைக்கு காலைல 6 மணி. ஸோ அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து ரெஸ்ட்டு தான் எடுக்கணும், கண்டிப்பாக வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாதத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி 24 hour ஷிஃப்ட்டு 15 நாளைக்கு, எவ்வளோ 24 மணி நேரம் ஷிஃப்ட்டு 15 நாளைக்கு, அதுக்கேற்ற சம்பளம் கொடுப்பாங்களடா அப்படின்னா வந்து சராசரியாக இவங்க எல்லாருக்கும் வர சம்பளம் வந்து 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் அங்கிள். உண்மை, 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் தான் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு தாத்தாக்கோ இல்லை வந்து ஒரு நடுத்தர வயசாலும் அவங்க எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் இந்த காசை வச்சு ஒரு மனுஷனால எப்படி ஒரு மாதம் குடும்பத்தை ஓட்ட முடியும். இந்த மினிமம் வேஜஸ்லாம் இருக்கும்ல ஒவ்வொரு ஸ்டேட்லையும், அதுதான் வந்து எல்லா பெட்ரோல் பங்க் ஒன்றும் கொடுப்பாராம். ஸோ மனுஷன் 24 மணி நேரம் 15 நாளைக்கு வேலை செஞ்சான் அப்படின்னா 5000 ரூபா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த வீடு எப்படி நடத்த முடியும். ஸோ அதனாலேயே என்ன ஸ்லைட்டஸ்ட் பாசிபிலிட்டி கிடைச்சாலும் இவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆயிலில் ஏமாத்துறது, இது ஜஸ்டிஃபைடாக ஏமாத்துறது அப்படிலாம் கிடையாது. இப்போ அவங்க கிட்ட போய் மாரல் சயின்ஸ் கிளாஸ் நடத்த முடியாது. ஐயோ 2
நாளைக்கு சோறு இல்லையா அப்படின்றவங்ககிட்ட போயிட்டு இங்கே பாருங்க உட்காந்து திருட்டு என்பது நேர்மை என்பதுலாம் என்னத்தை அப்போ நீ வந்து காசு கொடுக்கணுமா. நம்ம எல்லாருமே செகண்ட் பாயிண்ட்டை யோசிக்க மாட்டோம். அவங்க ஏமாத்திர 3 ரூபா ஞாபகம் இருக்கே தவிர ஆனால் அவன் வந்து எப்படி 3 பேருக்கு அந்த 5,000 வச்சு சோறு போடுவான் அப்படிலாம் இன்னும் திடீர்னு இப்பெல்லாம் பேசுகிறேன் இல்லை. அவங்க ஏமாத்துறதுக்கு ஒரு மிக பெரும் ஜஸ்டிஃபைட் ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து சம்பளமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனாலேயே இவங்கலாம் இதுக்கப்புறம் எதுக்கு இந்த வேலையில் செய்கிறாங்க, வேறு நல்ல வேலையாக போய் செய்யலாமே அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு உங்ககிட்டேருந்து என்கிட்டேருந்து நம்ம எல்லாருக்கிட்டேருந்து சேர்ந்து இவங்க ஏமாத்துற காசு வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதுதான் சஸ்பென்ஸே. நீ கேட்டுங்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த 92.7 பிக் எஃப்எம் உதயம் பருப்பு வகைகள் மற்றும் அரவிந்த் ஆகாஷ் அவர் நடிகரோ 120 டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் தான் வழங்குறேன். அந்த பங்க்ல எப்பப்பாவது கூட்டம் அங்கே வேணா ஏதாவது காலியாகிற பங்க்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சிட்டிலேயே பெரிய பரபரப்பாக இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல சாதாரணமாக வேலை செய்கிற ஒரு ஊழியன், அதாவது நம்ம போனோடனே சந்தேகமாக பார்ப்போமே, ஐயோ நம்மளை ஏமாற்ற போகிறானே அப்படின்ற மாதிரி பார்க்குற அவர் இருக்காரு. உங்ககிட்டேருந்து என்கிட்டேருந்து நம்ம எல்லாருக்கிட்டேருந்தும் ஒரு நாளைக்கு பெரிய பங்க்ல வேலை செய்கிற ஒருத்தனாக இருந்தால் 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அங்கிள் எக்ஸ்ட்ராவா. அதாவது நம்ம எல்லாரையும் ஏமாற்றி, அதாவது நம்மளுக்கு தெரியாமையே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி நம்ம பார்த்தாலும் 1000 ரூபாய் வரைக்கும் 800 to 1000 rupees இஸ் பாசிபிள் ஆஃப் த ஏர்னிங். ஸோ 15 நாளைக்கு மட்டுமே தான் ஒரு பெட்ரோல் பங்க் ஊழியரால் ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்ய முடியும். ஏன்னா 24 hour ஷிஃப்ட், காலைல 6லேருந்து அடுத்த நாளைக்கு காலைல 6 வரைக்கும். மீதி இருக்கிற நாளெலாம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும், வேறு ஏதாவது வேலை தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி அவங்க 15 நாளைக்கு வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தாக்கா 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும். எந்த அளவுக்கு இது நியாயம், இது ரொம்ப அநியாயம் இல்லை. ஸோ அதனாலே இந்த காசை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னால என்ன பாசிபிள் குட்டி வழி கிடைச்சாலும் அவங்க ஏமாற்றுவாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னாலும் இது பண்ணுறது தப்பு தானே. அந்த தப்பை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க வந்து ஒரு பெரிய பங்க்கில் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா. ரொம்ப சாதாரண பங்க்கு, பெருசாக ஓடலடா அப்படின்ற மாதிரி இருக்கிற பங்க்கில் 500 rupeesலேருந்து 700 rupees வரைக்கும் சம்பாதிக்கலாமா. ஸோ ஒரு மனுஷன் சராசரியாக 10,000 ரூபாய் கிம்பளத்திலையும் ஏமாற்றியும் 5,000 ரூபாய் வந்து 5,000 ரூபாய் கூட கிடையாது, 3,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் 4,000 ரூபாய் கூட இருக்கலாம். ஒரு 4,000 ரூபாய் வந்து செய்கிற வேலைக்கும் சம்பாதிக்கும் போது 14,000 ரூபாய் தான் அவரால் சம்பாதிக்க முடியுது. அதை வச்சு குடும்பத்தை ஏதோ மேனேஜ் பண்ணுறாங்க. இதனால தான் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவங்களாம் ஏமாத்துறாங்க. இதுதான் ஒரு பெரிய அதிகாரி ஒரு ஆயில் கம்பெனியில் வேலை செய்கிறவர், கவர்மெண்ட் வேலை, அது வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். அவர் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் ஸோ ரொம்ப மூளை யூஸ் பண்ணி பயங்கர திகிடுதத்தம்லாம் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தாங்க. வேலைச்சேரி ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் வந்திருக்கு, நான் 2 கோடி ரூபாய்க்கு அதை வாங்குறதுக்குலாம் கிடையாது. அவங்க எதுக்கு அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாங்க. 5,000 ரூபாய் சம்பளம், 4,000 ரூபாய் சம்பளம், ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம ஆயிரக்கணக்கில் 100கணக்கில் தண்ட செலவுலாம் பண்ணுறோம்ல, தெரிஞ்சே ஏமாறலாம். இன்னைக்கு ஷோவை எதுக்காக பண்ணுது அப்படின்னா இதை வந்து நான் பாடுறேன் அவனை என்ன பண்ணுறான் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டி விடுறதுக்கோ இல்லை பயங்கரமாக போயிட்டு அடுத்த வாட்டி அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா நீ ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லா பாயிண்ட் பேசி அவர் கையும் களமாக பூச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும். இதே இடத்துக்கு இன்னொரு ஆள் வர போறாரு, அந்த ஆளும் என்ன பண்ண போறாருன்னா 3,000 ரூபாய் சம்பளம் வச்சு குடும்பத்தை நடத்த முடியாதுங்கிற ஒரே காரணத்தால அவரும் வந்து ஏமாத்துறதுக்கு தூண்டுதல் அப்படின்ற மாதிரி அந்த கஷ்டமே இருக்கும். எத்தனை பேர் நம்ம மாட்டி விடுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏமாறோம்னா தெரிஞ்சே இந்த காரணத்துக்காக தான் நம்மளை ஏமாத்துறாங்க. பரவாயில்ல, நம்ம எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் உசாராக இருக்கலாம். அதையும் தாண்டி அவங்க ஏமாத்தினாங்கன்னா அந்த 5 ரூபா அவங்களே எடுத்துன்னு போட்டுமே, நல்லா வாழ்ந்து போட்டுமே. ஸோ அவங்க கஷ்டத்தில் நம்ம ஒரு பங்காக இருக்கலாம். ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து நம்மளை பற்றியே தானே கேட்கணும். நம்மளுக்கு ஒரு 5 ரூபா 15 ரூபாலாம் போனால் அங்கே பரவாயில்ல. சத்தியம் தியேட்டரில் டேரெக்டாக போய் டிக்கெட் புக் பண்ணால் 20 ரூபா சார்ஜ் கம்மி. 5 பேர் போகிறதுக்கு ஆன்லைனில் உட்காந்து புக் பண்ணால் 20 ரூபா சர்வீஸ் சார்ஜ். எங்கே போய் அந்த 2 லார்ஜ் சர்வீஸ் சார்ஜ்னு வாங்கல, அந்த மாதிரி அசால்ட்டாக 100 ரூபா போகுது. தெரிஞ்சு ஒரு 5 ரூபா போனால் பரவாயில்ல, ஏமாந்து தெரிஞ்சு ஏமாறலாம். ஓகேவா, அந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து லைட்டாக 2 போண்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு இது ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சி விட்டுலாம். நீ கேட்டுனுங்கிறது நீட்டி மொழிக்கு வியாகரணமாக பேசினுக்கிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். அப்படின்னா என்ன அர்த்தம், பேசுறதுக்கு முன்னாடி வாயை அப்படி பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். 92.7 பிக ஃபுல் ஆஃப் டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் கேட்டுனுக்கும் போது 2 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் நேஷன்ஸ்க்கு போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கே எதேச்சியா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் அப்படின்ற 3 கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸர், இந்த கம்பெனிலன்னு சொல்லிட்டேன்னா அவருக்கு பிரச்சனை ஆகிடுன்றதுனால இந்த 3 சொல்லிட்டேன். ஐயா எப்படி ஜாலி செம்ம ஐடியா இல்லை. அதான் அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர்கிட்ட லைட்டாக பேசினேன் ஒரு 1/2 டே. அந்த மாதிரி பேசும்போது நிறைய தகவலாம் கொடுத்தாரா. அது எல்லாத்தையும் வந்து கபால்னு நம்ம எதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா தெரிஞ்சே ஏமாறலாம். ஏமாத்தாமல் நம்மள இருக்கவே மாட்டாங்க. ஆயில் போடுற எல்லாருக்குமே வந்து ஒரு 5 ml 10 ml கம்மியாகும். ஆனால் அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு அந்த பெட்ரோல் பங்க் ஓனர்கிட்ட கொடுத்து அந்த ஓனர் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பாரானா கிடையாது. அந்த காசுலாம் அங்கே வேலை செய்கிற பசங்க எடுத்துப்பாங்க, அங்கே வேலை செய்கிற ஆளுங்க எடுத்துப்பாங்க. மாதம் 15 நாளைக்கு தான் அவங்களால வேலை செய்ய முடியும். ஏன்னா 24 hour ஷிஃப்ட்ன்றதுனால அடுத்த நாளைக்கு அவங்களுக்கு வேலை கிடையாது. 3,500 ரூபா தான் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நாயா பேயா வேலை செஞ்சதுக்கப்புறம் 3,500 ரூபா காசை வச்சு எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும். அதனால் எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்தில் ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றி ஒரு நாளைக்கு வந்து நல்ல பங்க்கு ஒரு கொஞ்சம் அளவுக்கு டீசென்ட்னா 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாக்குள்ளே சம்பாதிக்க முடியும். அவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது. அந்த 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபா 15 நாளைக்கு சம்பாதிச்சாலும் ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் இந்த ஒரு 4,000 ரூபா 14,000 ரூபா சம்பளத்தில் தான் அந்த குடும்பம் நடந்தாகணுன்றதால அடுத்த வாட்டி தெரிஞ்சே ஏமாறு. ஓகே, அதுதான் வந்து கடைசியாக சொல்லி முடிக்கணும்னு பார்த்தா நான் முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று மறந்துட்டேன். இந்த மாதிரி எனக்கு பேசினார்ல அவர் வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர். அவரோட நம்பர் மாதிரியே நிறைய நம்பர் வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு பங்க்லையும் கொடுத்துருப்பாங்க. பாரத் பெட்ரோலியம்னா ஒரு நம்பர், இந்துஸ்தான் பெட்ரோலியம்னா ஒரு நம்பர், அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஏதாவது கவர்மெண்ட் கம்பெனினா அந்த மாதிரி எல்லா நம்பரும் வந்து அந்த பங்க்லேயே டிஸ்பிளே ஆகிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குதுலாம் தெரிய வந்ததுன்னா அவங்களுக்குலாம் கால் பண்ண ஆக்சுவலாக அவங்க கால் எடுக்கிறாங்க. நான் கூட இருக்கும்போதே இந்த ஆஃபீஸருக்கு வந்து ஒரு
50 கால் வந்துட்டு. அது நைட்டு தான் அவர் கூட பேசினுக்கும் போது பார்த்தா 11:30 மணி, ஏங்க இந்த பங்க் மூடிட்டாங்க அப்படின்னா, சார் அது 24 ஹவர்ஸ் பங்கே கிடையாது, பக்கத்தில் இருக்கப்ப. ஏன் அப்போ நீங்கள் 24 ஹவர்ஸ் பங்க் இல்லைன்னு போர்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கலாம். செம்ம காமெடி. ஒரு அதிகாரியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்குது. ஸோ அவர் நம்பர் தான் அந்த ஏரியாவில் இருக்கிற பங்க்கில் இருந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற பங்க்கில் ரொம்ப பெரிய ஊழல் நடக்குது, ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது புகார் சொல்லணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க 2 ரூபா கமிஷன் வச்சாங்க, அது எனக்கு இதுவாக அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். எனக்கு நானாக பண்ண மாட்டேன். நீங்களும் நல்லவர்னு தெரியும் அங்கிள், நீங்களும் பண்ணக்கூடாது. ஓகே, ஐ பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் இன் யூ அண்ட் டோல் தி சீக்ரெட்ஸ் அண்ட் ஆல். இஸ் நாட் ரிச் கை அண்ட் ஏமாத்திங் கோடிக்கணக்காக 2G 3G ஊழல். ஓகே, நீ கேட்டு நேர்கிறது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர். நான் ஒரு புதுசாக ஒரு சர்பத்து சாப்பிட்டேன் அங்கிள், செம்மையாக இருந்தது. வேர்ல்ட்லேயே இந்த சர்பத்து அந்த இடத்துல ஒண்டி தான் கிடைக்கும் போல இருக்குது. அந்த ஏரியா ஸ்பெஷல். அண்ட் கிட்டத்தட்ட 60 இயர்ஸாக அந்த மேன்ஸ் ஆர் டூயிங் த சர்பத்ஸ். எங்கே தெரியுமா? தஞ்சாவூரில் குன்னங்குடி தாசன் அப்படின்ற ஒரு கடை. அது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா 4க்கு 2ன்னு வாங்கல, அந்த அளவுக்கு தான் அந்த குன்னங்குடி தாசன் கதை. கதைன்ட்ட பாருங்கள், கடை டானா எனக்கு வரும். அந்த கடையில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து வாசல் நின்றுக்கிறாங்க. எனக்கு ஒரு பால் சர்பத் கொடுங்க, எனக்கு வந்து சாதா சர்பத் கொடுங்க அப்படின்னு. சாதா சர்பத்னா பால் ஊற்ற மாட்டாங்க, சாதா சர்பத்தில் என்ன ஊற்றுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க சாதா அந்த அவங்களே தயாரிக்கிற சர்பத் தான், நன்னாரி சர்பத் இருக்குல்ல அதே மாதிரி தான். ஆனால் அதில் என்ன பொழிகிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க எலுமிச்சங்காய் கிடையாது, நார்த்தங்காய் சர்பத்துக்கு அந்த இடம் செம்ம ஃபேமஸ் அங்கிள். பால்லலாம் எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு திரியெல்லாம் ஆகும்ல, ஆனால் அது எப்படியே ஆகவே மாட்டேங்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆளுக்கு ஒரு 3 சர்பத் குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அங்கேயே வந்து குளிர்ச்சியில் நம்ம உடம்பு வந்து அந்த ஆல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருமே சிக் சாக் சுக் சாக் டான்ஸ் ஆடுவோம், அது மாதிரி ஆகிடுது. என்னாச்சு அப்படின்னா, ஐ வென்ட் டு ஃபாரின் டேஷனோ தஞ்சாவூர் அண்ட் ட்ரிச்சி அண்ட் ஆல் தேர் ஐ ஹேட் தி சர்பத் அண்ட் வண்டர்ஃபுல்லி இன்சைட் கோயிங். அந்த பெரிய பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். சப்போஸ் நாளைக்கே நீங்கள் ஆஃபீஸ் வரீங்கன்னா, நாளைக்கு நான் ஆஃபீஸ் எடுத்துனேன், ஒரே ஒரு கிளாஸ் உங்களுக்கு கூட்டி கொடுக்குறேன். அதுக்கே நீங்கள் தஞ்சாவூருக்கு ஒரு பஸ் பிடிச்சி போய் 4 பாட்டில் வாங்கியிருக்கீங்க. அந்த மாதிரி இது நார்த்தங்காய் சர்பத்து, நார்த்தங்காவும் வாங்கியிருக்கேன் அதில் புழிஞ்சு குடிக்கிறதுக்காக. ஐயோ இதை இப்படி சொல்கிறானே, நாளைக்கு ஃபுல்லாக இப்போ தஞ்சாவூர் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு கிடையாது, நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்க எனக்கே தெரியாது. நான் இப்போ வீட்டுக்கு போகணுன்னு தெரியும். நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க முஞ்சா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் யூ நெக்ஸ்ட் டைம். திஸ் பாலாஜி சிங், டாடா பாய், குட் நைட், ஹேவ் a great night. அடுத்ததா உங்களை தூங்க வைக்கிறதுக்காக ரகசிய ஸ்நேகிதி ஒன்லி ஆன் பிக் எஃப்எம் செம்மையாக இருக்கும் கேளுங்க. எனக்கு வெக்கமாக வருது, பேசவே வரல. பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் பவுடர் சொல்ல நான் வேலையே போய்டும். டைம்